ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 1 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சக்தி வந்து நீ ஏன் எனக்காக வெயிட் பண்ணணும் அப்படி சொல்லி பிரீத்தி கிட்ட கேட்டோன்னே பிரீத்தி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இல்லை சக்தி, இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல, நீ கிளம்பிட்டு வா, நான் வந்து வெயிட் பண்ணுறேன். எப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே போகணுன்னே, அதுக்காக தினமும் அப்படி போகணுன்னு இருக்குதா, நீ வந்து தனியாக உன்கிட்ட வந்து ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு ஆப் இருக்குல்ல, அதை புக் பண்ணி நீ கிளம்பு அப்படின்னோடனே இப்போ பிரீத்தி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜெயா என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்குடா 2 செலவு, 2 பேருமா தனித்தனியாக போகணும் அப்படின்னோடனே இப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, 150 ரூபா தானம்மா, நான் நல்லா தான் சம்பளம் கொடுக்குறேன், அதை வச்சு போக முடியும்னோடனே நானே ஆஃபீஸ்க்கு போகாட்டி என்னால் வீட்டிலேருந்து எல்லாமே பார்க்க முடியும், நான் வந்து அதுக்கு தானே இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சண்முகம் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்துக்கிறாரு. அப்போ சண்முகம் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சீக்கிரம் போனேன்னா டிராஃபிக் இருக்காது, சீக்கிரமாக ஆட்டோ கிடைக்கும் போமானோடனே இப்போ பிரீத்தி அப்படியே டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஆட்டோவில் போகும்போது சக்தி பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டே போகிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பொன்னி கடைக்கு வந்துடுறாங்க. வந்ததுலேருந்து வேலை செய்ய முடியாமல் தூங்கி தூங்கி விழுறாங்க அங்கங்கே. அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படி தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைன்னே நைட்டெல்லாம் ரொம்ப கொசுக்கடி புழுக்கமாக இருந்துச்சுன்னொடனே ஃபேன் போட்டுக்க வேண்டியதானம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஃபேன் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுக்குறாரு. 500 கொடுக்குறாரு. அப்போ பொன்னி அதை வந்து சில்லறையாக மாற்றி கேட்குறாங்க. அதில் 200 எடுத்து இந்த உண்டியலில் போட போகிறாங்க. அப்போனே அவர் கேட்குறாரு, என்னம்மா 200 கொண்டு இங்கே போட போகிறா அப்படின்னு. அது சக்தி அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கண்ணே, நான் இவ்வளோ ஒரு வாரம் தான் நான் வேலைக்கே வந்திருக்கேன், 100 கூட கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் 500 ஏற்றி கொடுக்குறீங்க, அது எனக்கு என்னமோ ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குதுன்னொன்னே, இல்லைம்மா நீ கஷ்டப்படுறல அதனால தான் தரேன்னொன்னே, என்ன நீங்கள் எனக்கு ஏற்றி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி இந்த உண்டியலில் போடுறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பொன்னி அதில் 200 போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ சக்தி ஓடி வந்து, என்னண்ணே இதில் உன் காசை போட்டு போயிட்டா, அவளுக்கு நான் தான் இப்படி சொன்னேன்னு தெரிஞ்சிருச்சோன்னே, இல்லைப்பா ஆனால் அவளுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னோடனே, நைட்டுன்னா தூங்கலையாம்ப்பா ஃபேன் இல்லாமல், அதனால தான் நான் வந்து சீக்கிரமாக போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சக்தி ஒரு பிளான் சொல்கிறாரு. அதை அப்படியே மியூட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பொன்னி வந்து வீட்டுக்கு வரும்போது ஷிவானி சும்மா இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டயா ஃபோன் கேட்டு பொன்னி கால் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக பொன்னி வந்துடுறாங்க. இப்போ பொன்னி வந்து ஷிவானிக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்கும்போது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சக்தியோட அக்கா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்புறமா வீட்டில் எல்லாரும் வந்து நம்ம எப்போவும் வாங்குற கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறா, நீ சாப்பிடுமா அப்படின்னோடனே ஷிவானி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்துருக்காங்க மாமா, 500 தந்திருக்காங்கன்னொடனே இப்போ அவங்க மாமா சுந்தரம் சும்மா இல்லாமல் என்ன கேட்குறாருன்னா, வேலைக்கு போன ஒரு வாரத்திலே சம்பளம் ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் ப்ரொமோஷன். பொன்னி நைட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. காலையில் அந்த அவங்க வேலை பார்க்குற கடையிலேருந்து ஃபோன் பண்ணி பொன்னிய வர சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபேன் குடுக்குறாங்க. பொன்னி நைட்டு ஃபேனை வச்சு ஜாலியாக தூங்குற மாரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.